ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகும் லெஜண்ட், அதாவது இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகா கலைஞன். இவர் யாருன்னா, திரையில் பயங்கர வில்லன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்தவர். ஆனால் திரைக்கு பின்னால் இவர் மனித நேயம் கொண்ட மனிதர், அதாவது குருசாமி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நாங்கள் யாருடைய இல்லத்தில் இருக்கிறோம், யாரை பேட்டி காண போகிறோம்னு. ஆம், அவரது பேரன் திரு தீபக் நம்பியார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் திரு ஐயா எம்என் நம்பியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். மஞ்சேரி நாராயணன் நம்பியார் அப்படிங்கிறது அவர் முழு பெயர். வெறும் எம்என் நம்பியார்னு தான் அவர் எல்லாருமே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்பியார்னு சொல்றது அது ஒரு காஸ்ட் பேர். 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும். வந்து புரட்சித் தலைவரும் ஐயா எம்என் நம்பியார் அவர்களும் கத்தி சண்டை போடுவாங்க. சண்டை போட்ட கத்திகள் நிஜ கத்திகள். அதுதான் சொல்றேன், நிஜ கத்திகள். ஆமா, அதுல வெட்டிச்சுன்னா ஆமா. அவருக்கு வந்து பிடித்த கலைஞர்கள் எல்லாமே சொன்னீங்க. அவருக்கு கண்டிப்பா இசையில் நாட்டம் இருந்திருக்கும். அந்த வகையில அவருக்கு எப்படி கிளாசிக்கல் இசையில வந்து நாட்டம் இருந்ததா, இல்ல இது மாதிரி திரைப்பட இசை, மெல்லிசை, இதுல அவருக்கு நாட்டம் அதிகமா இருந்தது? கிளாசிக் கேட்பாரு, மெல்லிசையும் கேட்பாரு. இப்போ அவரு பக்த ராமதாஸ் படம் எடுத்த பிறகு அவர் கொஞ்சம் சேலரி வந்தனால ஒரு ஹார்மோனியம் பெட்டி வாங்கினாரு. அவரு ஃபர்ஸ்ட் சேலரியில அதை வாங்கி அதை வாசிப்பாரு. அது இன்னும் கூடயும் நம்ம ஒரு இதை மாதிரி வச்சிருக்கோம். அது ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வாசிப்போம். அது அதுல இருந்து அந்த ஆர்வம் இருந்தது. அவரே செல்ஃப் டாட், அவரே கத்துக்கிட்டாரு, அவர் வாசிப்பாரு. சோ கர்நாடிக் கேட்பாங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மெலிசை மன்னன் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால நிறைய பாட்டும் கேட்பாங்க. அதோட குருசாமி அம்மாவும் என்னோட மதர் தான் இன்னும் கேட்பாங்க சினிமா பாடல்கள் எல்லாம். ஆனால் பிடித்த இசைக்கலைஞர், அவருக்கு பிடித்த பாடகர், பாடகி அப்படின்னு யாரும் அப்படி குறிப்பிட்டு ஒன்றும் சொல்லலைங்க. எல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கனால ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணனால அங்கே அவர் யாரும் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கல. இது எல்லாமே ராஜா சாரா இருக்கட்டும், மெலிசை மன்னனா இருக்கட்டும், ஈஸ்வரி அம்மா எல்லாமே அவங்க அன்பா பழகினால பாட்டுனால தான் அது அவர் கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகே. அப்பா வந்து திரைத்துறையில் வில்லனாக இருந்தார். திரைக்கு பின்னால் பண்பாளர், இந்த மாதிரி குடும்பம், அந்த மாதிரி பண்பாளர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து அவர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அது உண்மைதான். சின்ன வயசுல அவர் பால் குடிக்கிறதும் நிறுத்திட்டாரு. அப்புறம் அவங்க மாமா கேட்டாங்க, என்னடா பாலும் குடிக்க மாட்டேன்ற? இல்ல, இது மாடோட வெள்ளை ரத்தம், நான் குடிக்க மாட்டேன். அப்ப மாமா அடின்னு போட்டு, டேய் இந்த மாதிரி இருந்தா நீ ஒன்னுத்துக்கு ஆக மாட்ட. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி பால் குடிச்சேன். ஆனா பூண்டு அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெரி பியூர் வெஜிடேரியன். அண்ட் அவங்க குருசாமி அம்மா சமைக்கிறது மட்டும்தான் அவர் சாப்பிடுவாரு. வெளியே ஒன்றும் சாப்பிட. நீங்க குருசாமி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். என்னன்னா, அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் அவர் போயிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். திரைத்துறையில் உள்ள கலைஞர்கள் அவங்களும் மலைக்கு வந்தாங்க, பக்தியோட வந்து சபரிமலைக்கு வந்தாங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் குருசாமி ஐயா நம்பியார் அவர்கள் தான். அந்த வகையில் அவருக்கும் அந்த திரைப்பட கலைஞர்கள் உள்ள அந்த இந்த இருமுடி கட்டி மாலை போட்டு அந்த 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 முறை எப்படி வந்தது? அவரு முதலாக மலைக்கு போன வருஷம் 1942. அவரோட குருவான நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போனாங்க. சொன்னாங்க, இந்த வா சபரிமலை கூட்டிட்டு போற. அவருக்கு தெரியாது, ஐடியா இல்லை. அங்க போன பிறகுதான் ஒரு கனெக்ஷன் மாதிரி தோணிச்சு. அங்கேயே இருக்கலான்னு ஒரு ஐடியாவும் போட்டா அவர் சொன்னார், இல்லை வா ஷூட்டிங்ல இருக்கு பண்றதுக்கு திரும்பி போனோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 42ல போனவர் 2003 வரைக்கும் போனார். ஸோ 61 வருஷம். அண்ட் ஒரு வருஷத்துல 5 வாட்டி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வாட்டி போயிருப்பாரு. அப்பா. அண்ட் 42ல நீங்க சபரிமலை நீங்க இமேஜினே பண்ண முடியாது. ஃபுல்லா காடா இருந்தது, பெரிய பாதை தான். இப்போ சின்ன பாதை பம்பால இருந்து போறது. இப்போ பம்பா ப்ராஜெக்ட் 1969 வந்த பிறகுதான் இப்ப சின்ன பாதை. சின்ன பாதை. ஆமா,
அந்த டைம்லாம் விரதம் இருந்து. ஸோ அது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது நினைச்சாங்க, என்ன சாமி நீங்க 41 நாள் நீங்க விரதமா இருந்துட்டு ஒரு நீங்க பர்சனாலிட்டியே மாறி அப்படி இருக்கீங்களே, அந்த பக்திமான இருக்கீங்களே, நாங்களும் வரலாமான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி 2-3 கார்ல கொண்டு போனாங்க. அந்த 2-3 கார் 4 பஸ் ஆச்சு. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. நடிகர் திலகம், நாகேஷ் மாமா, விகேஆர் மாமா, தேங்காய் சிவன் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. சூப்பர் ஸ்டாரும் வந்திருக்காரு. 1978 வந்தாரு. அண்ட் அவுட் ஸ்டேஷன் வந்து டாக்டர் ராஜ்குமார்னு கனடா சூப்பர் ஸ்டார், அவரும் பல வருடங்கள் வந்தாங்க அப்பா கூட. அண்ட் ஒரு வாட்டி அப்பா சொன்னாரு, பாருங்க நீங்க பெங்களூர் இருந்தே ஒரு 40 சாமி இங்க வரீங்க, நீங்களே அங்க ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து போகலாமே, நீங்க வரணும்னு இல்லைன்னு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லயே அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த சபரிமலை கான்செப்டே கொண்டு வந்தது. அந்த வகையில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அப்பாவுக்கும் உள்ள பழக்கங்கள், அனுபவங்கள், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்பாவை ஒரு குருவா மதிச்சாரு. அவரு நேரா வீட்டுக்கே வந்து பேசுறதுக்கு அண்ட் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. பல விஷயங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அவரு மலைக்கு வந்தது 78 வந்தாரு. அப்போதான் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காரு. அப்போ நம்ம ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் சிவராம் குருசாமின்னு பெங்களூர்ல இருந்து அவர் த்ரூ தான் வந்தார் குரூப்புக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இருக்கு, நான் சொல்ல விரும்புறேன். அப்போ 1980 இல்ல 81 அப்போதான் அவரு சூப்பர் ஸ்டாரோட உச்சிக்கு அவர் போயிட்டு இருந்தாரு ரஜினி சார். அண்ட் அங்க சன்னிதானத்துல அப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. அவரு கிட்டே சூப்பர் ஸ்டார் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அண்ட் பூஜை சாமான்கள்லாம் அங்க அடுக்கி வைக்கிற டைம். ஸோ ஒரு சாமி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் எழுப்பி விட்டு சைடுக்கு போக சொல்லிட்டா சாமி, என்ன பூஜை பண்ணணும், அவர் பாட்டுக்கு உங்க காலடியிலே ஒரு பேப்பர் வச்சு அங்க படுத்துட்டு இருக்காரு. அப்ப சொன்னாங்க, இல்ல வேண்டாம், வருஷம் பூரா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி சஃபர் பண்ணி இவ்வளவு பண்றாரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, அவ்வளவு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு. இங்க இருக்குது அவர் ஒரு அடைக்கலம் மாதிரி, தூங்கட்டும், நீங்க பூஜை சாமானங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அவர் எழுதிச்ச பிறகு நீங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், இல்லை எவ்வளவு அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பாசமும் அன்பும் அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் அந்த ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்னே சொல்லலாம் சூப்பர் ஸ்டாருக்கும் அப்பாவுக்கும். எஸ் சோலமன், நல்ல பேர் இல்ல, வெரி குட் நேம். அது மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க 1943 இருந்து போயிட்டு இருக்காரு இல்லையா? 2ல இருந்து 1942 இருந்து போயிட்டாரு. அப்போ வந்து உங்களுக்கு சபரிமலையில வந்து வசதிகள் கிடையாது, அடர்ந்த காடு தான். அப்படி போகும்போது அதுல வந்து நிறைய அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அது வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஆக்சுவலா இப்போ அங்க ஒண்ணும் இல்லாதனால தான் அவங்க 2 காட்டேஜஸ் மாதிரி கட்டினாங்க. நம்ம இப்போ போனீங்கன்னா இருக்கு. ஆமா, நம்பியார் காட்டேஜ் மாதிரி நீங்க தங்கி இருக்கேன். சரிங்க. சொன்னா ஐ திங்க் ஒரு 65 என்னமோ அவங்க பெரிய பாதையில போய் எல்லாமே சன்னிதானம் போய் அப்புறம் புல்மேடு வழியா அங்க ரிட்டர்ன் வரும்போது டாப்ல ஒரு ஹில் டாப்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். ஒரு 40 அடி அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு புலி, அப்படியே புலி நின்று அப்பா பார்த்துட்டு இருக்கு. ஓடவும் முடியாது, நீ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா. சோ அப்பா நினைச்சாரு, சரி அப்படியே புலிய பார்த்தாரு. புலி ஒரு 2-3 செகண்ட்ஸ் பார்த்துச்சு அப்பாவை, அப்புறம் சைலண்டா அப்படியே போச்சு. அது ஒரு சொன்னாரு. இன்னொரு வாட்டி அவங்க ஹியூமன் பாடியோட பீசஸ் பார்த்துருக்காங்க நடந்து போறதுல, புலியை சாப்பிட்டு சைட்ல இது மாதிரி. சோ அந்த காலத்துல 1950s 60sலாம் அது நீங்க நினைச்சே உயிரே ஒரு இது லாட்டரி மாதிரி நினைச்சுதான் போனோம். அதனாலதான் வந்து நீங்க அந்த இருமுடி கட்டும் போது இந்த அரிசி போடுறதெல்லாம் கூட அந்த கான்செப்டுக்காக தான். ஏன்னா மலைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுனாலதான் அந்த இருமுடி கட்டும்போது அந்த அரிசி எல்லாரும் வந்து அரிசி போடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது எல்லா நடிகர்களும் வந்து அந்த பூஜையில் கலந்துக்க கொள்ளக்கூடிய இல்லை, அது ஒரு சுவாமி வீட்டில் பூஜை வைப்பாங்க. இப்போ சப்போஸ் ஜனவரி 1ஆம் தேதி போகிறதா இருந்தால் டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஒரு சுவாமி வீட்டில் பூஜை நடக்கும். அப்போ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. சில டைமில் ஆர்டிஸ்ட் வருவாங்க, சில டைமில் அவங்க ஷூட்டிங் இருந்தால் அவங்க ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பாங்க. இப்போ அப்பா வந்து அதாவது உங்கள் தாத்தா தான் இருந்தாலும் நீங்கள் அப்பா அப்படிங்கிறத தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 2006 வரைக்கும் திரைப்படத்துறையில் இருந்தார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் கூட நடிச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது விஜயகாந்துக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பா நடித்த படங்கள், புரட்சி தலைவர் கூட 67 படத்துல நடிச்சிருக்காரு. நடிகர் திலகத்து கூட ஒரு 61 படத்துல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது விஜயகாந்த், 20 படங்கள் நடிச்சிருக்காங்க. சாட்சின்னு ஒரு படம் 83ல வந்தது, ஃபர்ஸ்ட் எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட படம்.
அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்பாவோட கடைசி படம் சுதேசி 2006 வரைக்கும் விஜயகாந்த் கூட தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, 20 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ம். ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஓ. நானும் அவர் பார்த்திருக்கேன், ஹாலுக்குலாம் வந்து நான் பேசியிருக்கேன் அவர் கூட. வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுவாரு. ம். அண்ட் ஒரு வாட்டி என்னையும் கேட்டார், இந்த மாதிரி உனக்கு சினிமா நடிக்க ஆர்வம் இருக்கான்னு. ம். அதுக்கு நான் பதில் சொல்ல முன்னாடி அப்பா சொன்னாங்க, சினிமா நடிக்க முன்னாடி அவன் காலேஜ் பாஸ் பண்ண சொல்லுங்கன்னு. அதோட நான் சைலண்ட் ஆயிட்டேன். ம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நாங்க போட் கிளப்ல நானும் எங்க அம்மா போயிருந்தோம். நாங்க வாக்கிங் போகும்போது அப்போ விஜயகாந்த் சார் ரொம்ப தீவிரமா எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாரு. ஓ, ஓ. அண்ட் என்னை பார்த்துருந்தேன், ஹாய்னு சொன்னேன், ஹலோ அங்கிள்னு. ம். அப்புறம் இப்படி காட்டினாரு சார், அம்மா அங்க ஐயோ சாமியை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ம். ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அண்ட் அடிக்கடி அவரு கலைஞரை பார்க்கும்போது அவரும் கோபால்புரத்துல தான் இருக்காரு, அந்த டைம்ல இருந்தாரு. ம். ம். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து இருந்து பேசி சாப்பிட்டு அப்புறமா கலைஞர் வீட்டுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. சரி. அது ஒண்ணு இல்லப்பா, சிங்கப்பூர்ல கேஸ் நடக்குது, அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு நாடியில பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ, பாருங்க பாருங்க, உங்களுக்கு பொழுது போகணும்ல. அது மாதிரி நடிகர் திலகம் கூட நீங்க சொன்னீங்க ஒரு 60 படம் நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடிக்கும்போது அதை பார்த்து ஏதாவது இவருடைய அந்த என்ன சொல்றது அந்த கமெண்ட் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சில பேர் வந்து சொல்லுவாங்க, சில நடிகர்கள் வந்து நான் பேட்டியில பார்த்துருக்கேன், நடிகர் திலகம் கூட நடிக்கும்போது அப்படியே பிரமிப்பா இருக்கும் அவர் நடிப்பை பார்த்துன்னு. அந்த வகையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்? அது டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இப்போ புரட்சி தலைவர் நடிகர் திலகம் எல்லாமே அப்பா வந்த பிறகுதான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தாங்க ஜூனியர்ஸ். சோ அவங்க ஜூனியர்ஸா வந்தனால அவங்க ஃபுல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு. ஆனா அந்த மாதிரி பிரமிச்சு போய் அவங்க ஆக்டிங் பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வீட்டுக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காரு நடிகர் திலகம் ஆக்டிங் பத்தி. அவரும் ராதா சாரோட ஆக்டிங் வேற லெவல்னு சொல்லுவாரு. அண்ட் டெஃபினட்டா எல்லாமே ஒரு கொலீக்ஸ். அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூனியரா இருந்தா நீங்க நடிகர் திலகம் ஃப்ரண்ட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நானே கேள்விப்பட்டிருக்கேன். அது கண்ணே பார்க்க முடியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக். எங்க குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டு நீ நெஞ்சன் தலையை நிமிர்ந்துகிட்டு நடந்தியே, இப்ப ஏன் குறிஞ்ச தலை நிமிரவே இல்ல? ஆனா உங்க அப்பா அவரு ஐயா நம்பியார் அவர்கள் நடிப்பை நீங்க வந்து திரையில பார்க்கும்போது, அதாவது நான் என்னுடைய சிறு வயது அனுபவம் சொல்றேன்னு, ஏன்னா எல்லாருமே வந்து திரையரங்குகளை வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த திரையில ஒரு காட்சி வரும். எம்ஜிஆர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு, எம்ஜிஆர் வந்து பின்னாடி வந்து கத்தியால குத்துறதுக்கு இவரு வருவாரு. அப்ப இந்த ரசிகர்கள்லாம் கத்துவாங்க, பின்னாடி இருக்கு, பின்னாடி வராரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தலைவா பாரு பாரு அப்படின்வாங்க. அந்த அளவு ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வகையில வந்து மக்கள் மனதுல வந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வில்லன்கள் படத்தில் நடிக்கிறாங்க. ஆனா ஐயா நம்பியார் ஐயா மாதிரி ஒரு அந்த வில்லன் முகத்திலேயே, அந்த முக பாவனையிலே அவர் அந்த வில்லன் அந்த அந்த காட்சி தெரியும். அப்படி இருக்கும்போது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி அவர் எப்பவுமே ஒரு பியூர் வில்லனா தான் இருந்திருக்காரு. இப்போ நிறைய இப்போ இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வில்லனா வந்து அப்புறமா ஹீரோவா மாறி இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்ல. அவர் ஃபுல் இப்போ நீங்க தமிழ்ல நம்பியார் சொல்லும் போதே இப்போ நம்பியார் வேலை காட்டாதன்னா வில்லன் வேலை காட்டாத மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. ஆமா, இப்போ நம்பியார் சாமி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு எஸ்டர்ஸ் ஆக்டர்னு சொல்ல தேவை, அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காரு. ஆமா, நம்பியாரே ஒரு தமிழ் வார்த்தைன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க நீங்க ஆக்டிங் பார்க்கும்போது நடிகர் திலகமாகட்டும், அந்த டிராமா ட்ரூப்ல இருந்து வந்தவங்க எல்லாமே இப்ப சில பேர் இந்த டைம்ல சொல்லுவாங்க சரி ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்றாங்க. இல்ல, அந்த காலகட்டத்துல ஒரு ஸ்டேஜ் நடிக்கும் போது பேக்ல அங்க உட்கார்ந்து இருக்கானே அவனுக்கும் உன எக்ஸ்பிரஷன் தெரியணும், உன்னோட வாய்ஸ் அங்க கேரி ஆகும். அதனாலதான் அந்த ஸ்டைலே அப்படி உருவாச்சு. இப்போ நீங்க நடிக்காமே இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்டைல். ஆமா ஆமா, அதனாலதான் அவங்க அவ்வளவு இதா கம்பீரமா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கடைசியில் உட்கார அவனுக்கே தெரியணும். அதனாலதான் நம்ம இன்னை வரைக்கும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வந்து ஐயா எம் என் நம்பியாரை பத்தி பேசுறேன்னா அவருடைய அந்த நடிப்பு, அவர் அந்த வாழ்ந்த விதம், அதெல்லாம் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து இந்த இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து அவரை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மலைக்கெல்லாம் வந்து போகும்போது சமைச்சு தான், நம்ம வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் அந்த உணவுல வந்து கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது ஓகே, மலைக்கு போகும்போது அங்கே எப்படி அவர் அந்த உணவு வகையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு? மலைக்கு போகும்போது என்னோட தாயான ஸ்னேகா நம்பியார் அவருக்கு சாண்ட்விச் மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டொமேட்டோ சாஸ் பேஸ்ட்லாம் போட்டு சாண்ட்விச் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பேக் பண்ணும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 சாண்ட்விச் இருக்கும். நானே தூக்கிட்டு போவேன். நினைப்பேன் அப்பா இவ்வளவு சாப்பிடுறாரான்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அங்க போன பிறகு
வீட்டுல இருக்கும் போதே அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட முன்னாடி முதல் வாய் ஒண்ணு குருசாமி அம்மா கிட்டயோ இல்லைன்னா ஸ்னேகா மாட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, நெய்வேத்தியம் மாதிரி. அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு. குருசாமி அம்மாங்கிறது என்னோட பாட்டி. ஆமா. ஓகே. சோ அங்க மலையில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் எடுத்து ஒரு சாமிகிட்ட கொடுப்பாரு. சரி, சுத்தி ஒரு 40 சாமி இருக்காங்க, ஒரு சாமிக்கு ஒரு சாண்ட்விச்சா கொடுத்தா, சோ அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு அப்புறமா நான் சொன்ன அம்மா கிட்ட, என்னம்மா நீங்க பாட்டுக்கு 100 சாண்ட்விச் கொடுத்தீங்க, பாதி எல்லாமே நம்ம சாமிக்கு தான் சாப்பிடுறாங்கன்னு. அப்புறம் அதை வெட்டி சின்ன சின்ன ஸ்லைஸா கொடுத்து, ஆனாலும் ஒரு வருஷம் போகும்போது அவர் எல்லாமே ஷேர் பண்ணி அங்கேயும் ஒரு நெய்வேத்தியம் மாதிரி செஞ்சுதான் அவர் சாப்பிடுவாரு. அதுதான் சாப்பிடுவாரு, அதை வேற ஒன்னும் சாப்பிட மாட்டார். அது கைலாசம் போகும்போதே 1983 அவர் கைலாசம் போகும்போதே இங்க வீட்டுல இருந்தா சாப்பாடு கொண்டு போனாங்க. அங்க போய் அவர் பேக்ல இருந்து பிரிச்சு பார்த்தா எல்லாமே அம்மா கொடுத்த, குருசாமி அம்மா கொடுத்த சாப்பாடு தான் இருந்தது. 2-3 கோக் பாட்டில் இருந்தது. கோக் எடுத்து பார்த்தா கோக் இந்தியால இல்லையே, இது யார் என்னோட பேக்ல பேக் பண்ணாங்கன்னு வந்து கேட்ட பிறகு சொன்னாங்க, எம்ஜிஆர் சார் தான் பேக் பண்ணி உனக்கு ஆள் கொடுக்க சொன்னாங்க. பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை, அடிக்கடி இப்படி மூல கோளாறு ஏற்படும். மூலக்கோளாரா? சரி, நீங்கள் இப்போ நம்ம விஜயகாந்த் பற்றி பேசணும், சூப்பர் ஸ்டார் பற்றி பேசணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க, அவங்க அதாவது ஜெயலலிதா இருக்காங்க, அவங்க கூட நான் இணைந்து படங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான திரைப்படத்துறையில் உள்ள அந்த இதை மட்டும் சொல்லுங்க. அது படத்துல மட்டும் இல்ல, அவங்க நிஜ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. என்னோட புக்குக்காக நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். சொன்னாங்க, மேடம் உங்க ஒரு சின்ன உங்க இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாமா? அவங்க சொன்னாங்க, இன்டர்வியூ மட்டும் இல்ல, புக்கோட ஃபார்வர்டே நான் தான் கொடுக்க போறேன்னு. ஆமா. சோ அவங்க ஒரு காவேரி பிரச்சனைக்கு அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளா போச்சு தீர்ப்பு. அப்பா சொன்னாங்க போய் பார்க்கலான்னு. அப்பா நானும் போய்ஸ் கார்டன் போனோம். அங்க போய் அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அப்போ மேடம் பார்த்தேன். நானு அவங்க உட்காந்து, நான் ஹலோ ஆண்டின்னு என்னை பார்த்து, ஹவ் யூ டூயிங் சன் நாங்க அவங்க பேசின இங்கிலீஷ் அப்படியே குவீன் எலிசபெத் பேசுற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி மேடம் அப்படியே அவங்க கம்ப்ளெக்ஷன்லாம் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருந்தது. ரொம்ப அன்பா பேசி அப்புறம் கடைசியில பாய் சொல்ல நேரத்துல அவங்க அப்பா கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணலாமா? அப்பா சொன்னாங்க, ஒண்ணும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன், ஒண்ணு வேண்டாம். அப்ப நான் என் மைண்ட் வாய்ஸ்ல நான் யோசிச்சேன், அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு உதவாக்குற பேரை இருக்கான் தீபக், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சிரிச்சுட்டே வந்தேன் நானு. ஸோ அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. அண்ட் ஒரு வாட்டி மேடையில ஒரு என்னமோ ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு அங்க மேடையில இருந்தாங்க, அப்பாவும் அம்மா குருசாமி அம்மா அங்க ஃப்ரண்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்க. குருசாமி அம்மா அப்பா பார்த்து சொன்னாங்க, எனக்கு என்னமோ ஜெயலலிதா என்னையே பார்க்க மாதிரி தெரியுது, நான் ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது அப்படியே திரும்பிக்கிறேன்னு. அப்பா சொன்னாங்க, உடனே பார்த்துட்டு பாங்க நல்லாவே தெரியுமேன்னு. ஸோ அடுத்த வாட்டி ஜெயலலிதா பார்க்கும்போது அம்மா இப்படி சொல்ற மாதிரியே ஜெயலலிதா அம்மா இப்படினாங்க. ஸோ அவங்க வெயிட்டிங் டு சே ஹலோ. அவ்வளோ பெரிய மேடையில அவங்களுக்குள்ளால இருந்த நட்பும் அந்த பாசம் பாத்தீங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அண்ட் அவங்களோட 60வது பிறந்தநாளும் 65வது பிறந்தநாளும் 3 பேர் பார்க்க போனாங்க. ஒன்னு சோ சார், ஒன்னு நம்பியார் சுவாமி, அப்புறம் இன்னொரு அவரோட குருவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாங்க. அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு நீ யார்? அதை கேட்கறதுக்கு நீ யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஐயா எம்என் நம்பியார் அவர்களும் ரொம்ப ஒரு 67 படத்துல இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நட்புடன் தான் இருந்தாங்க. அந்த நட்புக்கு உண்டான ரகசியம் ஏதாவது இருக்கா சார்? ரகசியம்னு சொன்னீங்கன்னா, அவங்க ரொம்ப 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 ஃப்ராங்கா இருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும், சில டாபிக்ஸ் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க மனசுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அப்பாவும் எம்ஜிஆர் மாமாவுக்கு அந்த இதே இல்லை, என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லுவாங்க. சில டைம்ல அது எம்ஜிஆர் சாருக்கு பிடிக்காத டைம்ல அவர் சண்டையும் போட்டிருக்காரு அப்பா கூட. சில படத்துல சான்ஸும் கொடுக்காம அசோகர் மாமாவுக்கோ இல்ல வீரப்பன் சாருக்கும் வேற இதுல அந்த மாதிரியும் போயிருக்கு. அதனாலதான் இப்ப உலகம் சுற்றும் வாலிபன்லே அப்பா இல்ல அந்த படத்துல. எல்லாமே ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் அவர் வீட்டுக்கு சொன்னாரு. அந்த டைம்ல ஒரு 8 மாசம் பேசாம இருந்துட்டு அப்புறமா திருப்பி பேச ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, இந்த ஜெமினி ஸ்டுடியோல நான் ப்ரிவியூ போட்டிருக்கேன், என் படம் தான், வந்து பாருன்னு. அப்ப சொன்னாங்க, ஓகே வந்து பாக்குறேன்னு. வந்து பார்த்த பிறகு எம்ஜிஆர் சார் கேட்டார், படம் எப்படி இருக்கு? படம் பிரமாதமா இருக்கே, ஒரு ஆனா எப்படி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுவோம், 25,000 ஃபீட் எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும், இது என்னமோ குறை இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. அப்பா கேட்டாரு, என்ன சொல்ற, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, எல்லாமே ஒண்ணுமே குறையே இல்லையே, நீ படத்துல இல்லையா, அதான் குறைன்னு. அப்புறம் அப்பா சொன்னாரு, படமே முடிச்சிட்டியா? அதுக்கப்புறம் நான் இல்ல நீ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வரணும், புத்த பிக்ஷு வேஷத்துல வரணும். அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது,
அப்ப சொன்னா சரி இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், உன் படம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு 3 மாசம் டைம் கொடு, என் பாடியை நான் தேர்த்துக்கணும். ஆமா ஏன்னா புத்த பிக்ஷு வேஷம் ஷர்ட் இல்லாமையும் ஃபைட் ஆமா பண்ணுவோம். ஆமா 3 மாசம் அது வெஜிடேரியன் டயட் ஃபுல்லா எக்ஸசைஸ் இருந்து பண்ணி அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்போ அந்த ரோபை கழட்டும் போது, ஷாட்டுக்கு முன்னாடியே ரோபை கழட்டும் போது எம்ஜிஆர் சார் பார்த்து சொன்னாங்க, யோ உள்ள போயா. அப்ப சொன்னா ஏன் என்ன உள்ள போயா, ஏன் கண்ணே பட்டுவும் போல இருக்கு, நீங்க அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இது பண்ணிருக்கேன். சோ அந்த ஃப்ராங்க்னஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்களால இருந்தது. இப்போ சில பேரு எம்ஜிஆர் சார் அவர் ஹையர் போகும்போது பல உண்மைகள் சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். ஏன்னா அவரு ஒரு காட் மாதிரி. ஆனா அப்ப எதாவது ஓப்பனா சொல்ல, ஏன்னா அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஒரு காலத்துல 1950 இப்போ கோயம்புத்தூர்ல தான் இண்டஸ்ட்ரி இருந்தது, சினிமா இண்டஸ்ட்ரி. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை எம்ஜிஆர் சாருக்கு, நிறைய காசுலாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. அப்பா சொன்னாங்க, நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றியே, நீ நம்ம வீட்டுல இரு, வாடகைலாம் ஒண்ணுமே இல்லை, என்னோட ஒய்ஃபோட அண்ணன் மாதிரி நீ இங்கேயே இருன்னு. ஸோ அங்கேயே இருந்து அண்ட் அம்மாவுக்கு உடம்பு சரியாத டைம்ல, குருசாமி அம்மாவுக்கு உடம்பு சரியாத டைம்ல அங்க ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் புளிஞ்சு கொடுத்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்தனால என்ன இருந்தாலும் ஓப்பனா பட்டுன்னு சொல்லிடுவாங்க, சண்டையும் வரும். ஆனா அந்த அந்த க்ளோஸ்னஸ்னால அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த சண்டை வந்து ஆரோக்கியமான ஒரு சண்டை, ஆரோக்கியமான சண்டை, அது அவர் அசைக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால. நீங்க சொன்னீங்க உலகம் சுற்றும் வாலிபன்ல வந்து முதல்ல அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. ஆனா கடைசியில கொடுத்த அந்த ஒரு 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 சீன் வாய்ப்பு தான். நீங்க பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த சண்டை காட்சி தான் மனசுல நிற்கும். ஆமா அந்த 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 புத்த பிட்சு அந்த 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 சீனு, இவர் வந்து அந்த இதை கோட்டை கழட்டும் போது ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு சண்டை காட்சி. முதல் அவங்க சிஎம் ஆகிற டைம்ல அவங்க மதுரையில கேம்பெயினிங் போயிருந்தாரு எம்ஜிஆர் சார். அப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் சிரிச்சு சொன்னார் அப்பா கிட்ட, எல்லாரும் நான் சந்திச்சு பேசி ஒரு வயசான அம்மா கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு இருக்கும், அங்க வந்து எங்க காதுல சொல்றாங்க, தம்பி நீ சிஎம்மா வருவ, நீ நல்லது பண்ண ஊருக்கு, யார் வேணாலும் நம்பு, ஆனா நம்பியார மட்டும் சிரிச்சு சொன்னாரு. மனசுல அப்படி பதிவாயிருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எனிமிட்டின்னு. ஆமா, ஏன்னா அது வந்து அவங்க வந்து அந்த காலத்துல வந்து திரைப்படத்தை வந்து ஒரு திரைப்படமா பார்க்கல, நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே தான் வந்து மக்கள் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது புரட்சி தலைவர்கிட்ட வந்து இவர் சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் வில்லனா தெரிஞ்சாரு. இப்போ 1980s இப்போ இன்டர்நெட் ஒண்ணுமே இல்ல, நீங்க என்ன படத்துல பாக்குறீங்களோ சில டைம்ல அதான் நிஜம்னு நினைப்பீங்க. இப்போ அம்மாவே சர்ச் பார்க்க போகும்போது நிறைய சஃபர் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃபா ட்ரீட் பண்ணி எல்லாம் நினைச்சாங்க சரி வில்லனோட பொண்ணு இவ்வளவு ஒரு வில்லியா தான் இருப்பான்னு. சோ இப்பதான் மக்களுக்கு அது தெரியுது, எல்லாமே ஒரு ஆக்டிங், அது நிழல், நிஜம் இல்ல அப்படி. மகா கலைஞன் திரு எம்என் நம்பியார் ஐயா அவர்களின் இந்த நிகழ்ச்சி ஒரு வாரத்தில் முடிகிற நிகழ்ச்சி இல்லைங்க, இது அடுத்த வாரமும் தொடரும்.